கடைசியாக டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதோடைய கமெண்ட்டில் நண்பர் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு கொஷினை கொடுத்து இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது எந்த கொஷின் என்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்கிறது தெரியல. அவங்க கொடுத்த கான்செப்டை வச்சு நம்ம இதை தீர்வு பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்கிறது தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட கான்செப்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது. ஏன்னா அந்த கான்செப்ட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், குழப்பாது நம்மளை. சரிங்களா? இது எப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு இது புரியும். அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு பாருங்கள், ஏபிசி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 10 நாட்கள், 12 நாட்கள், 15 நாட்களில் முடிக்கின்றனர். 3 பேர் வந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது ஏ, பி அண்ட் சி. ஏ வந்து 10 நாட்கள், பி 12 நாட்கள், சி 15 நாட்களில் முடிக்கிறாங்களாம். அவர்கள் இருவர் மட்டுமே ஒன்றாக வேலை செய்ய முடியும். இப்போ வந்து கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 3 பேர் போகிறாங்கப்பா. ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு வீடை கட்டணும் அப்படிங்கிறது தான் ஒரு டார்கெட்டு. ஆனால் 3 பேர் போகிறாங்க. 3 பேர்த்துடைய வேலை எப்படி என்ன திறன்னு சொல்லுங்கன்னா, நான் ஒரு வேலையை 10 நாளில் முடிப்போன்னு ஏ சொல்கிறாரு. பி என்ன சொல்கிறாரு, ஒரு வேலையை நான் 12 நாளில் முடிச்சிடுவேன் அப்படின்றாரு. சி வந்து நான் 15 நாளில் முடிச்சிடுவேன் அப்படிங்கிறாரு. அவங்க ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, கண்டிஷன் கொடுக்குறாங்க. எனக்கு 3 பேர்லாம் தேவையில்ல, 2 பேர் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இருவர் மட்டுமே ஒன்றாக வேலை செய்ய முடியும் எனில் அவர்களில் இருவர் சேர்ந்து வேலையை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் குறைந்தபட்ச காலம் அப்படிங்கிறது தான் நான் கொடுத்துருக்கிற கீ பாயிண்ட். அதாவது 2 பேர் தான் நான் எடுத்துப்பேன், எனக்கு வேலை சீக்கிரம் முடியணும். 3 பேரும் முடிவு பண்ணி யாரும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. இப்போ ஒரு வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா திறன் அதிகமாக இருக்கிறவங்கள எடுத்துக்கிட்டால் தான் வேலை சீக்கிரம் முடியும். அதுதானே கான்செப்ட். ஓகேங்களா? இப்போது நமக்கு டோட்டல் ஒர்க் தெரியணும். இப்போ அவங்களோட திறனை கண்டுபிடிக்கணும். யார் நல்ல வேலை செய்வாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் வேலை செய்கிற 2 பேர்த்த எடுத்துக்கிட்டால் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லையா? 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க வேலையில் வீக்காக இருப்பாங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள நீக்கிட்டு திறமை அதிகமாக இருக்கிற 2 பேர்த்த எடுத்துக்கிட்டோம்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போது மொத்த ஒர்க்கை கண்டுபிடிக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த 3 நம்பருடைய எல்சிஎம்மை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கான்செப்ட்னா, இந்த 3த்தில் பெரிய நம்பரை பார்ப்போம், 15. இந்த 15 இந்த 2 நம்பரால் டிவைட் ஆகுமானா ஆகாது. ஏன்னா 12ல் ஆகாது, 10ல் ஆகாது. சரி, 15ஓட அடுத்த மடங்கு என்ன? 5 2ஆல் பெருக்குனா 30. அது மாதிரி 10ல் அடிபடும், ஆனால் 12ல் அடிபடாது. அப்போ 30 வராது. 3 மடங்கு எவ்வளோ? 45 அது மாதிரி 2த்துலேயுமே வராது. அடுத்தது 60ங்கிறது இதுலேயும் அடிபடும், 12 5 60 இதுலேயும் அடிபடும். ஸோ 60 அப்படிங்கிறது தான் டோட்டல் ஒர்க்கு. அவர் 60 வேலையை முடிக்கணும். இதுதான் டோட்டல் ஒர்க். இதை வச்சு ஒருத்தவங்களுடைய திறனை கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், ஏ வந்து 10 நாள் வேலை செய்வாராம். அவர் முடிக்கிற மொத்த வேலை 60. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிச்சிருப்பாருன்னா 6. இப்போ 2த்தையும் பேருக்குன்னா 10 60. ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கு முடிப்பார். அப்போ 10 நாளைக்கு 60 ஒர்க்கு முடிப்பார். இப்போ 12. பி பாருங்கள், பி வந்து இந்த வேலையை 12 நாளில் முடிக்கிறார். இப்போ ஒரு நாளில் எத்தனை முடிச்சிருப்பார்? 5. அப்படியே இதையும் டிவைட் பண்ணோம்னா அந்த ஒரு நாள் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறோம். பி வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு முடிக்கிறாரு. அப்போ 12 நாளில் 60 ஒர்க்கு முடிக்கிறாரு. அப்போ சி வந்து 4, 5 நாங்கள் 60. இப்போ இதை வச்சு திறனை கண்டுபிடிச்சிடலாம் பாருங்களேன். பியுடைய ஒரு நாள் திறன், அவர் ஒரு நாளில் 6 ஒர்க்கு முடிச்சிடறாரு. பி வந்து 5 நாளில் முடிச்சிடறாரு. சி வந்து 4 நாள், அதாவது 4 வேலையை முடிக்கிறாரு ஒரு நாளைக்கு திறன் இதெல்லாம். ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 வேலையை முடிச்சிடறாரு. பி வந்து ஒரு நாளைக்கு 5 வேலையை முடிச்சிடறாரு. சி வந்து ஒரு நாளைக்கு 4 வேலையை தான் முடிக்கிறார். இப்போ அதிகமான வேலையை முடிக்கிற 2 பேர் யார்? ஏவும் பியும் மட்டும்தான். அப்போ அவங்கள 2 பேர்த்தையும் தான் நம்ம வந்து வேலைக்கு எடுத்துக்கணும். ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 11 வேலையை முடிச்சிடுறாங்க, 11 ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. சரியா? மொத்தமாக இருக்கிறது 60 ஒர்க்கு. ஸோ ஒரு நாளைக்கு 11 ஒர்க்குனா 60 ஒர்க்கு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு பார்க்கணும். அவ்வளோதான். 60 14 அடிக்கணும். 5 11 55. 5 11 55. மீதி எவ்வளோ இருக்குது? 5 5/11.
இதுதான் ஒர்க். இதுதான் அந்த டேஸ் 5 டேஸ் அண்டு 5 டேஸ் 5.5 டேஸ் வச்சுக்கலாமா, இல்லைனா 5 டேஸ் 5/11 அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். இது கரெக்டாங்கிறது எனக்கு இதுதான் இந்த கான்செப்ட் போட்டால் இதுதான் வரும். இது எந்த இயர் கொஷினு எங்கே கேட்டிருக்காங்க அது தெரியல. அந்த நண்பர் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அது என்ன கொஷினுங்கிறது சொல்லுங்கள். ஆன்சர் இது தான் வரும். அதுவும் சரியாங்கிறதையும் அவங்க தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த கொஷினை எடுத்து எனக்கு கொடுத்தாங்க. என்னால் இதோட சோர்ஸை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நைட்டு ஒரு 9 மணி 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த கமெண்ட்டை நான் பார்த்தேன். அப்புறம் இப்போது விடியற் காலையில் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அது என்னோடய சோர்ஸை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.